ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இப்போ நமக்கு அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி மார்ச்சில் அப்ளை பண்ணுவோம். அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜான்லேயும் புதுசாக ஆர்ஆர்பி குரூப் டிக்கு கால் ஃபார் வரும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. நம்ம இந்த வேக்கன்சிஸை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம ஒரு ஜாபில் போய் உட்காந்துடணும். ஸோ அதுக்கான கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்மளோட சேனல்லேருந்து நிறைய கிளாஸஸ் வரப்போகுது. நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் படிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மள ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட நோட்ஸ் எல்லாம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கும். ரொம்ப தெளிவாக ஈஸியாக நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த ஆர்ஆர்பி குரூப் டியை பற்றி சொல்லணும்னா, இது வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். 1.5 ஹார்ஸ் இந்த எக்ஸாமோட டியூரேஷனு. ஸோ இதில் வந்து ஆப்டிடியூட் வந்து 20 மார்க்ஸ்க்கும், ரீசனிங் வந்து 25 மார்க்ஸ்க்கும், சயின்ஸ் வந்து 25 மார்க்ஸ்க்கும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 20 மார்க்ஸ்க்கும் இருக்கும். இதை நம்ம எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க வேணாம், எந்தெந்த லெசன்ஸுக்கு நம்ம அதிகமான இது கொடுக்கணும், ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாமே நான் சூப்பராக கொண்டு போவேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணால் போதும். அக்டோபர் நவம்பரில் ஒரு எக்ஸாம் இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம அடிக்கணும். நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போ நிறைய இஷ்யூஸ் நடந்தது, அதுக்காக படிப்பீங்க. அதில் ரொம்ப வாஸ்ட் சிலபஸ். கம்பேர்ட் டு டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி வந்து நமக்கு ரொம்பவே கம்மியான சிலபஸ் தான். ஒரு 1.5 months 2 months நம்ம நல்லா படித்தோன்னா படிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு கூட ப்ரொவைட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குரூப் டியில் செலெக்ஷன் எடுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.